ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்கே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா 10th மேக்ஸ் சிபிஎஸ்சியில் வந்து ஃபஸ்ட் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ் அதுக்கான ப்ரிலிமினரிஸ் அண்டு கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸைஸ் 1.1 நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்துறேன். ரொம்ப ஈஸியாக இதாக இருக்கும். நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் போயிட்டே இருப்போம். நம்ம வந்து ஸோ வாங்க இன்றைக்கான கிளாஸ் நம்ம போவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரிலிமினரிஸ். சரிங்களா? ஸோ ப்ரிலிமினரிஸ் என்னென்னா எப்பயும் போல் நமக்கு என்ன நம்பர் சிஸ்டம் தான். சரிங்களா? நம்பர் சிஸ்டம் ஃபஸ்ட் என்னது நேச்சுரல் நம்பர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர் 0 ஆரம்பிக்கும். நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 ஆரம்பிக்கும். செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ். ஸோ இண்டிஜர்ஸ் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் எப்பயும் போல் வந்து ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ இஸ் ஸோ 0 நியூட்ரல் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு எப்பயும் போல் வந்து இண்டிஜர்ஸ். ஸோ அடுத்து எனக்கு என்ன இருக்கும்னா செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரேஷனல் நம்பர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் கிளாஸே படிச்சிருப்பீங்க. இல்லை எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது சார், இந்த நம்பர் சிஸ்டமே கொஞ்சம் குழப்பது சார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் வந்து என்னென்னா நம்பர் சிஸ்டத்தை பற்றி, ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, இண்டிஜர்னா என்ன, எது சப்செக்ட், ரேஷனல் என்ன, இர்ரேஷனல் என்ன, ரியல் நம்பர்ஸ் என்ன, ஸோ ஈவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் எப்பயும் போல வந்து கீழே ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஸோ கொடுக்குறேன். நான் வந்து நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ரேஷனல் நம்பர். சரிங்களா? ஃபஸ்ட் ரேஷனல் நம்பர் எனக்கு என்னவாக இருக்கும் எப்பயும் போல வந்து ஸோ பி பை கியூங்கிற ஃபார்மில் இருக்கும். சரிங்களா? ஸோ வேர் பி அண்ட் கியூ பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ் அண்ட் கண்டிப்பாக கியூ நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதோட டினாமினேட்டர் கண்டிப்பாக என்னவாக இருக்குது, 0 கிடையாது. ஏன்னா சப்போஸ் 2/0. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட வேல்யூ என்னது எப்பயும் போல இன்டிடெர்மினேட் இன்ஃபினிட்டி. சரிங்களா? சப்போஸ் வந்து -4/0 இருக்குது. சரிங்களா? -4/0 இதோட வேல்யூ என்னது எப்பயும் வந்து இன்டிடெர்மினேட் இன்ஃபினிட்டி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்னவாக இருக்கும், கியூ நாட் ஈக்குவல் டு 0 எனக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ அதான் எனக்கு என்னது எப்பயும் போல ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ டெசிமல் எனக்கு என்ன இருக்கும், ஸோ இதில் கண்டிப்பாக 2 பாயிண்ட்டாக சொல்லுவீங்க, டெசிமல் பாயிண்ட். சப்போஸ் வந்து பி வைக்கிங்கிற ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்று எனக்கு என்னவாக இருக்கும் எப்படின்னா டெர்மினேட்டிங். ஸோ டெர்மினேட்டிங். அடுத்து என்னவாக இருக்குன்னா எப்பயும் போல வந்து நான் டெர்மினேட்டிங். சரிங்களா? ஸோ அது எனக்கு ரெண்டு பாயிண்டாக ஓடிப்போம் எப்பயும் போல் வந்து. ஸோ அதனால் நம்ம பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து எனக்கு என்ன இருக்குன்னா எப்பயும் போல் இர்ரேஷனல் நம்பர். சரிங்களா? ஸோ இர்ரேஷனல் நம்பர். ஸோ இர்ரேஷனல் நம்பர் என்ன சொல்லுவீங்கன்னா எப்பயும் போல் எல்லாமே எது ரேஷனல் இல்லையோ அதெல்லாம் எனக்கு என்னவாக இருக்கும், இர்ரேஷனல் மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 22/7. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 101. ஓகேங்களா? அப்போ ஸ்கொயரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எப்பயும் போல் வந்து சம் ப்ரைம் நம்பர். சரிங்களா? ஸோ ப்ரைம் நம்பரை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஸோ பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் வந்து ரிப்பீட் ஆகாமல் எனக்கு போய்ட்டு என்ன இருக்கும் ப்ளஸ் அதான் எனக்கு என்ன போல் வந்து செட் ஆஃப் ஆல் இர்ரேஷனல் நம்பர். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற என்னதுன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ் நமக்கு என்ன தெரியும், ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக டெஃபினிஷன் நம்ம என்ன சொல்கிறோம்னா எப்பயும் போல் வந்து யூனியன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். சரிங்களா? ஸோ யூனியன் ஆஃப் ரேஷனல் அண்டு இர்ரேஷனல். ஸோ ரேஷனல் இர்ரேஷனல் நமக்கு ஜாயின் பண்ணால் தான் என்னது ரியல் நம்பர்ஸ். ஸோ ஏன்னா ரேஷனல் எல்லாமே என்ன வந்துடும், நேச்சுரல் நம்பர் வந்துடும், செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ் வந்துடும், செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ் வந்துடும். ஸோ ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் கண்டெயின் பண்ண தான் எனக்கு இப்போ வந்து செட் ஆஃப் ஆல் ரேஷனல்ஸ் கியூ. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லலாம் எப்பயும் போல யூனியன் ஐ. சரிங்களா? ஸோ ஐஎன் செட் ஆஃப் ஆல் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ். ரெண்டையும் ஜாயின் பண்ண தான் எனக்கு இப்போ போல ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ ரியல் நம்பர்ஸ் எனக்கு என்ன இருக்கும்னா எப்படி இந்த ரியல் நம்பர் லைன் இருக்கும்னா ஸோ இதான் அந்த லைன் ரியல் நம்பர் லைன். ஸோ எப்பயும் போல் சென்டர் 0. ஸோ இங்கே எனக்கு என்ன எப்பயும் போல் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஹியர் இஸ் ஆல்சோ ஏ ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? அப்போ இங்கே வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, இங்கே இருந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ 0 இங்கே ஆரம்பிச்சிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பாயிண்ட் எடுத்தாலும் சரி, சப்போஸ் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ 2.767. ஓகேங்களா? சப்போஸ் நான் எடுக்கிறேன் 3.621. ரைட்டுங்களா? அப்போ எல்லா நம்பருமே கண்டிப்பாக என்ன இருக்குங்க வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரியல் நம்பர் லைன். ஸோ ரியல் நம்பர் லைன் என்ன சொன்னால் 0. ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஹியர் இஸ் ஆல்சோ ஏ மைனஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? ரைட், ஓகே. ரைட். அப்போ இதான் ரியல் நம்பர் சிஸ்டம். நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்க்க போகிறது வந்து ஈக்குவல் டிவிஷன் லெம்மா. சரிங்களா? அப்போ இந்த லெம்மா என்ன சொல்ல வராங்கன்னா எப்பயும் போல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஏ அண்டு பி ஸோ ஹியர் என்ன பண்ணுறேன் எப்பயும் வந்து ஏ அண்டு பிங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? எப்படி சூஸ் பண்ணுறேன் ப்ளஸ் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யூனிக்கான இன்டிஜர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா கியூ அண்டு ஆர். எப்படி கிடைக்கும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எனக்கு கிடைக்கும் கியூ அண்ட் யூ கிடைக்கும், கியூ அண்ட் ஆர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன் எப்பயும் போல் வந்து ஸோ திருப்பி சொல்லிடுவோம் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஹியர் ஏ அண்டு பி இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் இன்டிஜர். ரைட்டுங்களா? எடுக்கிறப்ப என்ன சொல்கிறேன்னா ஒரு யூனிக்கான இன்டிஜர் கிடைக்குது. ஓகேங்களா? கியூ அண்ட் ஆர் கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஏ ஈக்குவல் டு ஸோ பி கியூ ப்ளஸ் ஆர். சரிங்களா? ஸோ இந்த ஆர் எப்படி இருக்குன்னா 0 <= ஆர் லெஸ் தென் பி. ரைட்டாக தான் பண்ணணும்.
அப்போ இதான் என்ன சொல்கிறோம் ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மா. இந்த லெம்மா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இந்த லெம்மா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க உங்கள் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட் என்னது 17,6 ரைட்டா. நம்ம என்ன பண்ணோம் எப்பயும் போல் வந்து இதில் எது ஏ எது பின்னு நம்ம சூஸ் பண்ணோம் சரிங்களா. எப்படி சூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ ஏ = 17 ஓகேங்களா. எது வேணால் சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நான் என்ன பண்ணுறேன் இங்கே பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ சின்ன நம்பர் என்ன பண்ணுறேன் 6 b = 6ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ரைட் ஓகே. இப்போ எனக்கு எந்த ஃபார்மேட்டாக இருக்கணும் இந்த ஃபார்மேட்டில் வரணும் சரி. a = bq + r. அப்போ qr நமக்கு கிடைக்கணும் சரிங்களா. r என்ன வரணும் 0 <= r <= b. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் a = bq + r சரிங்களா. ஸோ வேர் r எனக்கு என்ன வாருங்க எப்பயும் வந்து 0 <= r r b. ஸோ b யோட வேல்யூ என்னன்னா 6. அப்போ இங்கே 6 அப்ளை பண்ணலாமா. அப்போ r யோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் ஒன்று 0வாக இருக்கணும் இல்லாட்டி 1ஆக இருக்கணும் இல்லாட்டி 2ஆக இருக்கணும் இல்லை 3ஆக இருக்கணும் இல்லை 4ஆக இருக்கணும். லாஸ்ட் நான் சொன்ன எப்பயும் 5 சரிங்களா. அப்போ இந்த 6 வேல்யூஸ்குள்ளே தான் எனக்கு வரணும் சரிங்களா. 6 இங்கே இல்லை <6 சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் நான் 6 இங்கே வரைய வராது என்ன வரும் கண்டிப்பாக வந்து <6 6ஓட கம்மி. அப்போ கண்டிப்பாக நான் வரணும் 5 உள்ளே முடிஞ்சிடும் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் எப்பயும் போல் இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோமா. ரைட் ஓகே கவனிங்க. அப்போ எனக்கு என்னது எப்பயும் போல் வந்து 17 அப்போ 17 b யோட வேல்யூ 6 ரைட்டு. அப்போ என்ன பண்ணலாம் எதாவது மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா 3 18 ஆயிரும். அப்போ 2 வச்சுக்கலாமா 2. அப்போ 6 × 2 அப்போ 6 × 12 ஆயிருமா ப்ளஸ் என்ன எதோ ஆட் பண்ண 17 கிடைக்கும் +5. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னது இதுதான் b. ஸோ 2ஓட வேல்யூ எனக்கு என்னது q. ஸோ 5ஓட வேல்யூ எனக்கு என்னது r ஓகேங்களா. இப்போ a இப்போ a = b × q + r. q = 2 ஸோ r = 5 நான் சொன்னேன் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு r வந்து. ஸோ தேர்ஃபோர் இது வந்து யூனிக் வே நம்ம என்ன பண்ணலாம் எழுத முடியும். ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க சரிங்களா. ரைட் ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க 5,12 சரிங்களா. ஸோ 5,12 நான் இதே கண்டிஷன் தான் எப்பயும் போல் வந்து. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்கே என்னது இப்போ 0 <= r <= 6 அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏவோட வேல்யூ வந்து 12ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ பியோட வேல்யூ வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ரைட் ஓகே. அப்போ கண்டிப்பாக என்ன வருங்க இங்கே வந்து 5 அப்போ கண்டிப்பாக ஆரோட வேல்யூ வந்து 0 1 0 1 2 3 and 4 அதுக்குள்ள முடிஞ்சிடும் எனக்கு வந்து. ஸோ பார்ப்போம் நம்ம வந்து. ரைட் ஓகே கவனிங்க. ஸோ ஹியர் இஸ் 5 ரைட். ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் இப்போ 12 ஸோ பியோட வேல்யூ 5 அப்போ 5 × ஸோ 3 × 15 என்ன பண்ணலாம் 2ன்னு வச்சுக்கலாமா. 5 × 2 5 2s are கண்டிப்பாக என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும் ப்ளஸ் எதாவது ஆட் பண்ண 12 கிடைக்கும் 2. அப்போ இங்கே q எனக்கு என்னது 2 ஸோ r is also 2. அப்போ ஆரோட வேல்யூ கம்பேர் பண்ணி பாருங்கள் 5ஓட கம்மியாக இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் யூனிக் வே நான் எழுத முடியும் சரிங்களா. ரைட் ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம வந்து. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க எப்பயும் போல் வந்து 20,4 சரிங்களா. 20,4 அப்போ அதே கண்டிஷன் தான். அப்போ என்ன சொல்கிறேன் a = 20 ஸோ b = நான் என்ன பண்ணுறேன் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் அப்போ 20 = ஸோ 5 × 4 5 × 4 20 ஆயிடுச்சு. ப்ளஸ் என்ன பண்ணலாம் எப்பயும் போல் 0 ஆட் பண்ணிக்கலாம்ல பிரச்சனை இல்லை. அப்போ கண்டிப்பாக நம்மளோட கண்டிஷன் என்னது எப்பயும் போல் வந்து 0 <= r இங்கே என்னது 4 அப்போ 4 கீழே தான் எனக்கு வரணும். அப்போ 0 வந்துச்சு பிரச்சனை இல்லை. அப்போ இது ஒரு யூனிக் வே என்ன பண்ண முடியுது நல்லா எழுத முடியுது சரிங்களா. ரைட் ஓகே. அப்போ இதான் அது ஈக்குவல் லெம்மா. அப்போ திருப்பி அந்த லெம்மா நம்ம பார்த்துருவோம். ஸோ லெம்மா நான் சொல்ல வராங்க எப்பயும் போல் வந்து. ஸோ 2 பாசிட்டிவ் இன்டிஜர் a b எடுத்துக்கிறேன். ஸோ தேர் எக்ஸ் q and r இன்டிஜர் கிடைக்கிது. எப்படி கிடைக்குதுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண கிடைக்குது என்னது a + bq a = bq + r. ஸோ வேர் 0 <= r <= b. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி q and r கிடைக்கிது சரிங்களா அந்த ரெண்டு இன்டிஜருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மா ரைட். ரைட் சார். இந்த ஈக்குவலன்ட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி நம்ம என்ன சார் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 பாசிட்டிவ் இன்டிஜருக்கான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சரிங்களா HCF கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியும் இப்போ சப்போஸ் நான் என்ன சொல்கிறேன் எப்பயும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் 4 and 6 எடுத்துக்கோம் சரிங்களா. ஸோ இது நான் என்ன பார்க்க போகிறேன் எப்பயும் வந்து HCF பார்க்க போகிறேன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ரெண்டுக்குமே வந்து காமன் ஃபேக்டர் இருக்கும். அந்த காமன் ஃபேக்டரில் என்ன பண்ணணும் எப்பயும் வந்து ஒரு ஹையஸ்ட் வேல்யூ நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ ரைட்டா. அப்போ நீங்கள் பாருங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக ரெண்டுக்குமே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டிப்பாக வரும் = 2 தான் இருக்கும் சரிங்களா. அப்போ எல்சிஎம் வேறு HCF வேறு சரிங்களா. எல்சிஎம் அடுத்து பார்ப்போம். இப்போ HCF பார்ப்போம் ரைட்டுங்களா. அப்போ இந்த டிவிஷனில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் ரைட்டா அதான் இங்கே பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ HCF ஆஃப் பாசிட்டிவ் 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்.
நான் என்ன பண்ணுறேன் சி அண்ட் டின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. சி அண்ட் டி ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா எது கிரேட்டஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ வித் என்ன பண்ணுறேன் சி கிட்டத்தட்ட டின்னு இங்கே இருக்குது சரிங்களா. அப்போ இந்த 3 ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணிடலாம்னா ஸோ அந்த 2 பாசிட்டிவ் டிஜிட்டுக்கு என்ன பண்ணலாம் எப்பயும் போல வந்து அச்சீவ் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அப்ளை யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா. எதுக்கு அப்ளை பண்ணணும் இந்த சிக்கும் டிக்கும் அப்ளை பண்ணணும் நம்மளுக்கு தெரியுமில்ல. ஸோ என்ன ஃபார்முலா என்ன அந்த கண்டிஷன் சி ஈக்குவல் டு ஸோ டி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் ஸோ வேர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் சி லெஸ் தென் டி ஓகேவா. ஸோ இதுதான் எனக்கு என்னது ஈக்குவல் டிவிஷன் லெம்மா. இந்த கியூஆர் கண்டிப்பாக எனக்கு என்னவாக இருக்கும்னா யூனிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்படி கிடைக்கணும் இருக்கும் அது ரைட்டா. ஸோ இதான் சொல்ல வராங்க. அப்போ வி ஃபைண்ட் ஹோல் அதான் சொல்கிறேன் வி ஃபைண்ட் ஹோல் நம்பர்ஸ் கியூ அண்ட் ஆர். ஸோ என்ன சொல்லியாச்சு எப்போ ஸோ நான் சொன்ன மாதிரி சொல்லியாச்சு ரைட்டுங்களா. அடுத்த ஸ்டெப் ரைட் ஓகே. இப்போ ஸ்டெப் 2 பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் ஆரோட வேல்யூ 0வாக இருக்குங்களா. இந்த ரிமைண்டர் வேல்யூ எனக்கு என்னவாக இருக்குது 0வாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக எனக்கு என்னவாக இருக்கும் ஸோ டி இஸ் த ஓகேவா டி இஸ் த ஹச்சிஎஃப் ஆஃப் சிஎன்டிஆர் எனக்கு வந்து ரைட்டுங்களா. ஓகே இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஆரோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இல்லை ரைட்டுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி வந்து இந்த லெம்மாவை என்ன பண்ணணும் இந்த ஈக்குவல் டிவிஷன் லெம்மாவை என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும். எதுக்கு சார் அப்ளை பண்ணணும் முக்கியமான அல்காரிதம் தான். ஸோ எதுக்கு அப்ளை பண்ணணும் ஸோ பார்ப்போம் அதை வந்து ரைட் ஓகே. அப்போ இங்கே எனக்கு என்ன ஆயிடுச்சு எப்பயும் போல் வந்து ஆரோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ எனக்கு லாஸ்ட்டாக கிடச்சது எனக்கு தான் ரைட்டுங்களா. ஸோ இதான் கிடச்சிருக்கு. ஸோ ஆரோட வேல்யூ நாட் ஈக்குவல் 0 கிடச்சிச்சு எனக்கு வந்து. அப்போ திருப்பி என்ன பண்ணணும்னா இந்த டிக்கும் இந்த ஆருக்கும் முக்கியம் தான் சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக என்னது டி எனக்கு கொடுத்துருப்போம் அதுக்கும் நம்மளுக்கு கிடைச்ச அந்த ரிமைண்டர் ஆருக்கும் என்ன பண்ணணும் எப்பயும் போல் வந்து ஹச்சிஎஃப் அடுத்து திருப்பி என்ன பண்ணணும் எதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் இந்த டிவிஷன் லெம்மா ஈக்குவல் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் சரிங்களா. ஸோ ஸ்டெப் 3 என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூ த ப்ராசஸ் டில் ரிமைண்டர் 0. அப்போ எது வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஆரோட வேல்யூ வந்து லாஸ்ட்டாக 0 கிடைக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் இது வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்பயும் போல வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த algorithm of the HCF of 2 positive integer. So using என்ன சொல்லலாம் எப்பவும் போல யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா ரைட்டா ரைட் ஓகே ரைட். நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த டிவிஷன் லெம்மா ஓகேங்களா யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ HCF ஆஃப் என்னது 4052 அண்டு 12576 இது நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட்டு. ஸோ ஈஸியாக கவனிப்போம் நம்ம எப்பயும் போல் வந்து ஸோ இதில் பாருங்கள் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சரிங்களா. ஃபஸ்ட் ஸ்டெப்பே அது எனக்கு வந்து அப்போ ஃபஸ்ட்டு என்னது 12,576 இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 4052 ரைட்டா. இதான் எனக்கு கிரேட்டர் தென் இருக்கும் சரிங்களா. ஓகே ரைட்டு. அப்போ என்ன பண்ணலாம் ஸோ நான் என்ன பண்ணேன் எப்பயும் அந்த 12,576 நான் என்ன பண்ணணும் ஸோ அந்த ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அந்த ஃபார்மில் எழுதணும் சரிங்களா. அப்போ இங்கே எனக்கு இதான் ஏ ஸோ திஸ் இஸ் த பி திஸ் இஸ் த ஏ ஸோ திஸ் இஸ் பி ரைட்டா ஓகே. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் எப்போ போல 4052வா. ஸோ நீங்கள் எதாவது மல்டிபிள் பண்ணலாம் எப்பயும் போல 3ஆல் மல்டிபிள் பண்ணலாம் சரிங்களா. மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்கும் ஸோ சம் ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் எப்பயும் போல வந்து 6 15 ரிமைண்டர் 1 கிடைக்கும் 12 அப்போ 12,156 கிடைக்குது எனக்கு வந்து. அப்போ ரெண்டு நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் வந்து 420 ரைட்டா ஓகே. அப்போ இங்கே பாருங்கள் எனக்கு எப்பயும் போல் வந்து என்ன இல்லை ஸோ திஸ் இஸ் த ஆர் இதான என்னது எப்பயும் போல் வந்து ஆர். ஸோ அந்த ஆரோட வேல்யூ என்னவால் எனக்கு வந்து ஈக்குவல் டு 0வால் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ரைட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் திருப்பி வந்து இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ் பண்ணணும். ஸோ எதாவது கண்டினியூஸ் பண்ணணும் ஸோ திஸ் இஸ் 4052 இதையும் நம்ம என்ன பண்ணணும் ரிமைண்டர் 420க்கு என்ன பண்ணணும் திருப்பி வந்து ஹச்சிஎஃப் நம்ம பார்க்கணும் சரிங்களா ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போம் எப்பயும் போல் வந்து ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் எப்பயும் போல் வந்து ஸோ 4052 ரைட்டா. ஸோ இதுக்கு நான் பார்க்குறேன் ஏதாச்சும் மல்டிபிள் பண்ண எப்பயும் வந்து 420 ஸோ நீங்கள் மல்டிபிள் பாருங்கள் எப்பயும் போல் வந்து 10னா என்ன கிடைக்கும் 400 200 ஆகிடும் சரிங்களா. அப்போ இன்ட் என்ன பண்ணலாம் இப்போ 9ஆல் மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ 9 மல்டிபிள் பண்ணி பாருங்கள் சார் 0 ஆயிரும். ஸோ 18 ரிமைண்டர் 1 37 ஆயிரும் ஓகேங்களா 3780 கிடைக்கும். அப்போ ரெண்டு என்ன பண்ணுங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் இப்போ வந்து 272 ரைட்டா 272 ரைட். அப்போ இதான் கிடைக்கும். ஸோ ஹியர் இங்கே என்னது 272 தான் எனக்கு இப்போ 6 ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திருப்பி என்ன பண்ண எப்பயும் வந்து 420க்கும் 272க்கும் என்ன பார்க்க போகிறேன் வந்து ஹச்சிஎஃப் பார்க்க போகிறேன் சரிங்களா ரைட். பார்க்கலாமா ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இப்போ வந்து 420 சரிங்களா. இப்போ 420 இஸ் ஈக்குவல் டு இப்போ 272 ஸோ எதாவது மல்டிப்ளை பண்ணேன் பாருங்களேன் எதாவது மல்டிப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேக்ஸிமம் 500 மேலே போயிடும் சரிங்களா. அப்போ இன்ட்டு 1 ஓகேவா இன்ட்டு 1 ஸோ ப்ளஸ்
ஸோ 272 into 1 கண்டிப்பாக உங்களுக்கு மைனஸ் பண்ண கிடைக்கும் 148. அப்போ இங்கே எனக்கு என்ன இப்போ நாட் ஈக்குவல் டு 0 ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இந்த வேல்யூ வந்து என்ன நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணலாம், எப்பயும் போல் வந்து 272க்கும் 148க்கும் நம்ம என்ன பண்ணலாம், HCF கண்டுபிடிக்கலாம். சரி பார்ப்போமா. ஸோ 272 இஸ் ஈக்குவல் டு 148. ஓகேங்களா, திருப்பி 148 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும்னா 280க்கு மேலே போயிடும். சரிங்களா, அப்போ திருப்பி சொல்லலாம் 148 into 1 ஸோ ப்ளஸ். ஓகேங்களா, அப்போ 148க்கும் 272 என்ன பண்ணுங்கள், டிஃபரன்ஸ் பாருங்கள். அப்போ என்ன கிடைக்கும், அப்போ வந்து 124 கிடைக்கும். சரிங்களா, ஸோ 124. அப்போ இங்கே நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணோம், எப்பயும் போல் வந்து 148க்கும் 124 நம்ம என்ன பண்ணோம், எப்பயும் போல் வந்து HCF கண்டுபிடிக்கணும். ஸோ பார்ப்போமா, ஃபஸ்ட்டு பாருங்கள் 148 தான் நம்ம பெரிய நம்பர். 148 விச் ஈக்குவல் டு ஸோ 124 into 1. ஸோ ரிமைனிங் என்ன கிடைக்கும், எப்பயும் வந்து 24 கிடைக்குமா. ஸோ ரிமைனிங் 24. So here also 24 is not equal to 0. So repeat again the algorithm. So நம்ம என்ன பண்ணலாம், 124க்கும் 24க்கு என்ன பண்ணலாம், எப்பயும் போல் வந்து HCF கண்டுபிடிக்கலாம். therefore 124 is a biggest number. So 124 equal to so 24 so int. ஸோ எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். சப்போஸ் நீங்கள் வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் என்ன கிடைக்கும், 120 கிடைக்குமா. 120. அப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், இப்போ வந்து 4 கிடைக்கும். ஸோ +4. ஓகே, ஸோ இப்போயும் எனக்கு என்ன கிடைக்கல, எப்பயும் போல் வந்து நாட் ஈக்குவல் டு தான் கிடைக்குது. சரிங்களா, அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், எப்பயும் போல் வந்து 24க்கும் 4க்கும் எல்சிஎம் முடிக்கலாம். அப்போ 24 இப்போ 4 into 6 மாற்றி போட்டேன். 6 into 4 போட்டுறதீங்க. நம்மளுக்கு எந்த நம்பர் இங்கே இருக்கோ அதான் நீங்கள் அப்படி கொண்டு போகணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் கரெக்டாக HCF கண்டிப்பாக கொண்டு வர முடியும். சரிங்களா, அப்போ 4 into 6 + 0 என்ன வந்துச்சுங்களா. அப்போ இயர் இந்த 4 தான் எனக்கு என்னது இருந்து கொடுத்துருக்க அந்த 2 நம்பரோட HCF. ஸோ பாருங்கள், அப்போ என்ன சொல்லலாம், எப்பயும் போல் வந்து ஸோ HCF of 4052 and 12576 which is equal to 4. ஸோ இதான் எனக்கு ஆன்சர். சரிங்களா, ரைட். அப்போ இந்த டிவிஷன் அல்காரிதம் நான் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், சிரமப்படுவோம் எப்பயுமே வந்து. ஸோ எது கரெக்டாக டிவைட் ஆகும் தெரியாது. அப்போ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், எப்பயும் போல் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ரைட்லாம், திஸ் இஸ் த HCF of the two numbers using an Euclidean algorithm. So right நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா, செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, so that a positive even integer. சரிங்களா, so that every positive even integer so is of the form 2 into q and every positive odd integer is of the form 2q plus 1. so where q is some integer. ரைட்டா, ஸோ தான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ நான் என்ன சொல்லணும்னா, எப்பயும் வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜராலும் கண்டிப்பாக ஜென்ரல் ஃபார்ம் என்னது 2q. நீங்கள் 2n படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அப்போ என்ன 2ஆல் மட்டும் கண்டிப்பாக என்னது அது வந்து ஈவன் இன்டிஜர். அப்போ ஈவன் இன்டிஜர் நமக்கு தெரியும்ல, எப்பயும் போல் வந்து ஸோ அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ ஆட் இன்டிஜர் கண்டிப்பாக இருக்கும் 2q + 1 2n + 1 சொல்லுவோம். ஸோ ஆட் இன்டிஜர் என்ன சொல்லுவீங்க, ஸோ அந்த நம்பரை என்ன பண்ண முடியாது, 2ஆல் டிவைட் பண்ண கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியாது. அப்படி டிவைட் பண்ணி கண்டிப்பாக எனக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் சம் வேல்யூ எனக்கு கிடைக்கும். சரிங்களா, 0 தவிர நம்ம வேல்யூ கிடைக்கும். ரைட்டுங்களா, ஸோ அதான் எனக்கு ஆட் நம்பர். ரைட்டுங்களா, ஸோ அப்போ நான் என்ன சொல்லணும்னா, இந்த ஃபார்ம் கரெக்ட், அதாவது இந்த ஜென்ரல் ஃபார்ம் வந்து நான் என்ன சொல்லணும், ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா, ரைட். எதை யூஸ் பண்ணி இப்போ இதை வந்து சொல்யூஷன் கொடுக்க போகிறோம்னா, இதே யூக்ளிடியன் டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஸோ இங்கே ஏ வந்து எனக்கு என்னதுன்னா எப்பயும் கூட வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். ரைட்டுங்களா, ரைட். ஓகே, அப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா பிங்கிற ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ பி நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா 2 சூஸ் பண்ணுறேன். ஏன் 2 சூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக என்னது எல்லாமே 2 தான் எனக்கு வந்துருச்சுங்களா. அப்போ என்ன பண்ணுறேன், 2 சூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏக்கும் பிக்கும் நான் என்ன பார்க்க போகிறேன், எப்பயும் போல் வந்து யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணி நான் பார்க்க போகிறேன். சரிங்களா, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் போல் வந்து யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் ஏ ஈக்குவல் டு ஸோ BQ ப்ளஸ் ஆர்னு கிடைக்கும். ஸோ வேர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி. ஓகேவா, அது எனக்கு என்னது யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம். ஏன்னா ஏ பிங்கிற ரெண்டு எந்த நீங்கள் பாசிட்டிவ் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் வந்து இப்படி எழுத முடியும். ரைட்டுங்களா, ஓகே. ஸோ பாருங்களேன், அப்போ இங்கே என்னது எப்பயும் போல் வந்து ஏவோட வேல்யூ வந்து பாசிட்டிவ், எனி பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ பி எனக்கு என்னது 2வா, அப்படின்னா சொல்லலாம் ஏ ஈக்குவல் டு ஸோ 2q ப்ளஸ் ஆர். ஓகேங்களா, ஸோ ஆரோட வேல்யூ என்ன இருக்கும், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் கண்டிப்பாக என்னது 2 தானே பியோட வேல்யூ வந்து. அப்போ கண்டிப்பாக ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஒன்லி வந்து 0 and 1 இது மட்டும் தான் எனக்கு இருக்கும். சரிங்களா, அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோமா, ரைட். இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போமா. ஸோ தேர்ஃபோர் வந்து ஃபஸ்ட் ஆரோட வேல்யூ 0 இருந்தால் அப்போ ஏ ஈக்குவல் டு 2q வந்துருமா. ரைட்டு, சப்போஸ் ஆரோட வேல்யூ வந்து ஏ ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1 வந்துடும் எனக்கு வந்து.
ரைட் ஓகே. ஸோ எனக்கு கிடச்சிச்சு எப்பயும் போல் வந்து ஸோ இங்கே க்யூவோட வேல்யூ கண்டிப்பாக இருக்கும் greater than or equal to 0 ரைட்டா. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் எப்பயும் போல் வந்து ஏ வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்தாலும் கண்டிப்பாக 2q is a odd ஈவனாக எனக்கு வந்து அதே மாதிரி என்ன சொல்லலாம் எப்பயும் 2q + 1 அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஏ எனக்கு என்ன மாதிரி எப்போ வந்து ஆடுங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ரைட் ஓகே. அப்போ நீங்கள் வந்து என்ன இன்டிஜர் எடுத்தாலும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் எப்பயும் போல் வந்து ஜஸ்ட் ஈவன் ஆர் ஆடு ரைட்டுங்களா. அதுதான் இங்கே சொல்லியாச்சு எப்பயும் போல் வந்து.